இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி அந்த மாதிரி பேசுவ? எப்படி எப்படி? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேரே அழகா இருக்குன்னு என்னென்னமோ சொல்ற. ஐயோ, வீடியோ கால் கட் ஆகலையோ. அப்புறமா அவள போட்டோ எடுக்கிற, நம்பர்ஸ ஷேர் பண்ற. இல்ல சாரா, நான் முத டிசைன் பண்ண ட்ரெஸ் அந்த பொண்ணு போட்டுட்டு வந்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் சந்தோஷத்துல. ஓ, சந்தோஷத்துல. சந்தோஷத்துல என்ன வேணாலும் பேசலாமா? சொல்லு. அவ நேர்ல எப்படி இருந்தா? அவன என்ன விட அழகா இருந்தாலும் என்ன? என்ன இவ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் பேசுறா? இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, ரொம்ப புதுசா இருக்கே. பேபி அப்படியெல்லாம் இல்ல பேபி. அப்புறம் என்ன? யாருன்னு தெரியாத பொண்ணு கிட்ட போய் இவ்ளோ பேசுற? ஆனா உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லல? அவ நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸ போட்டா ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டுமேனு போட்டோ எடுத்தேன், சிரிச்சு பேசினேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஏ, அவகிட்ட சிரிச்சு பேசுறதும் உன்கிட்ட சிரிச்சு பேசுறதும் ஒண்ணா பேபி? அப்போ நீ அவகிட்ட வழிஞ்சு பேசல? ஏய் சாச்சா, சத்தியமா இல்ல சாரா. நீ அப்போ ட்ரெஸ் ப்ரமோஷனுக்காக தான் அப்படி பேசின? ஆமா சாரா, ஷூர். இருந்தாலும் நான் கன்வின்ஸ் எல்லாம் ஆகல. ஏதோ நீ சொல்றியேன்னு நானும் கேட்டுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் பி சீரியஸ் வருண். நான் உங்க அம்மாவை பார்க்கணும். ஏன்? எதுக்கு? அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா? எனக்கு நீ ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரோ பண்ணணும்ல. நாளைக்கு நான் உன் கடைக்கு வரேன். உங்க அம்மாவை எனக்கு இன்ட்ரோ பண்ணு, சரியா? அது இல்ல, நாளைக்கு எங்க அம்மா அவைலபிளான கேட்டு சொல்லவா? வருண், நான் அவங்க அவைலபிளான கேட்க சொல்லல. உங்க அம்மாவை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். சரி, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, உன்னை மாத்த முடியுமா? நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். நீ பாரு பேபி, அது வரைக்கும் உன் முகத்தை இப்படியே வச்சுக்காத. நீ சிரிச்சா அழகா இருப்ப, கொஞ்சம் சிரியேன். அப்பாடா, இப்பதான் நல்லா இருக்கு.